வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட குரலுக்கான விசில், மக்களோட அறிவுக்கான விசில், மக்களோட ஆர்வத்துக்கான விசில், மக்களோட அவேர்னஸுக்கான விசில், மக்களோட பொழுதுபோக்குக்கான விசில். வாங்க சேர்ந்து எல்லோரும் கேட்கலாம், எல்லோரும் சேர்ந்து போடலாம். டிஎம்எம்எல் விசில். I am very happy. Start music. அப்படியே சந்தோஷமா இந்த வாரம் டிஎம்எம்எல் விசில் கேளுங்க மக்களே. ஆரம்பிக்கலாமா? ஆஹா, என்ன அற்புதம், மிக சிறப்பாக இருக்குது. இந்த போல ஒரு சிமெண்ட் போர்வையை கண்டுபிடித்த அந்த நபர் மிகப்பெரிய சிந்தனசாலி என்று நாம் சொல்லலாம். ஏன் அப்படி என்றால், எவ்வளோ காலத்திற்கு இது போன்ற கட்டுமானத்தை கட்டி மணிக்கணக்கா நேரத்தை வீணடிக்கிறது, பணத்தை வீணடிக்கிறது. இது போன்றது போல இந்த போல சிமெண்ட் போர்வை போத்தி விட்டு தண்ணியை பீழ்ச்சி அடித்து இது மிகப்பெரிய ஒரு ஃபைபர் கட்டமைப்பு போல அது நன்றாக உள்ளது. இது போன்ற இது போடுறதுனால ஆட்களுடைய எண்ணிக்கையும் குறையும், வேலையும் வேகமாக இருக்கும். இது வெளிநாட்டில் மட்டும்தான் உள்ளது. நம் நாட்டிற்கு இருந்தால் வர வைக்கலாம் அல்லவா, மிக தாராளமாக இதை நாம் ஊக்கப்படுத்தலாம் அல்லவா. இது மிக சிறப்பாகவும் உள்ளது, ஆனால் கண்டுபிடிப்பும் பிரம்மாண்டமாக உள்ளது. இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட்டை நம்ம ஊருக்கும் வந்துட்டா எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாகிடும். அப்படியே சிமெண்ட் ஷீட்லேருந்து டைவர்ட் எடுத்து தெய்வ நம்பிக்கைன்ற டாபிக் பக்கம் போகிறேன். தெய்வ நம்பிக்கைன்னு சொன்னோன்னு எல்லாரும் கேட்காதீங்க, என்ன சாமி இல்லைன்னு சொல்ல போறியா, இது சயின்ஸ்ன்னு சொல்ல போறியா, அறிவா யோசிங்கன்னு நீ சொல்ல போறியா, எல்லாரும் சொல்கிறது தான் நீயும் சொல்ல போகிறேன்னு கேட்காதீங்க. அதை நான் சொல்லலைங்க. கொஞ்சம் மாற்றி இன்னொரு விஷயத்தை பற்றி எல்லாரோட கான்சன்ட்ரேஷனை எடுத்துகிட்டு போகிறேன். மகாவிஷ்ணு சிலை திருவண்ணாமலையிலேருந்து நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலையில் செய்யப்பட்ட ஒரு 100 அடி மகாவிஷ்ணு சிலை பெங்களூருக்கு டிராவல் ஆகிட்டு இருந்தது. இது எல்லாருக்கும் நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. 2018 அந்த சிலையை செய்ய ஆரம்பித்து 2022 அந்த சிலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. மகாவிஷ்ணுவோட சிலை. இந்த சிலையை ஏற்றிட்டு போகிறதுக்கே ஸ்பெஷலாக ஒரு லாரி மாதிரி, ஒரு கண்டெய்னர் லாரி மாதிரி செஞ்சுருக்காங்க. பல இன்னல்கள், பல பிரச்சனைகளையும் தாண்டி சில ரோடுகள்லாம் இடிப்பட்டு சிலை போகிற வழியில், அதே மாதிரி வீடுகள்லாம் இடிப்பட்டதை திருப்பி அந்த கோயிலை சார்ந்தவங்கள அந்த வீடை கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த ரோட்டையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்து கடைசியாக இந்த மகாவிஷ்ணு சிலை பெங்களூரை 6 மாத கட்டாயத்தில் போய் சேர்ந்து அந்த சிலையையும் இப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களாம். 22/6/2025 அந்த சிலைக்கு பூஜை பண்ணி மகாவிஷ்ணு சிலையை வச்சுட்டாங்க. இது ரொம்ப ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயம். அதே மாதிரி சிற்பக்கலைக்கு ரொம்ப பெருமை சார்ந்த ஒரு விஷயம். சிற்பக்கலை, தெய்வ நம்பிக்கை, மகாவிஷ்ணு, திருவண்ணாமலை ஸ்டாச்சுலேருந்து அப்படியே நான் டிராவல் பண்ணி வடநாட்டு பக்கம் கொஞ்சம் விசில் அடிக்க விடலான்னு போனேன். அங்கே போனால் என்ன தெறிக்க விட்டு விசிலடிக்க விட்டுட்டாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு 4 பேர் கைத்தாங்களாக தூக்கிட்டு வராங்க. அட பாத்திரா கீழே போட்டுற போறீங்கடான்னு சொல்கிற அளவுக்கு தூக்கிட்டு வராங்க. திடீர்னு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் தலையில் கையை வைக்கிறாரு. கையை வச்சோன்னே மேஜிக் மாதிரி இந்த தூக்கிட்டு வந்த மனுஷன் சரியாயிடுறாரு. எப்படா இது அப்படின்னு நானும் யோசிச்சேன். என்னடா இது, இப்படி இருந்த மனுஷன் இப்படி சரியாயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் போகல, ட்ரீட்மெண்ட் பார்க்கல, எதுவுமே பண்ணலை. கேட்டால் இதுவும் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. இது கடவுள் நம்பிக்கையா மூட நம்பிக்கையான்னு பார்க்குற நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயங்க, 2 பேரும் நல்லா, யாரு அந்த சாமியார் மாதிரி மயக்க பிடிச்சிருக்கவரும் பேஷண்ட்டாக நடிச்சிருக்கவரும் 2 பேருக்குமே ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். நல்லா நடிச்சிருக்காங்க. இதை கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களான்னு முடிவு எடுத்துட்டு என்னோட ஒரு அட்வைஸை மட்டும் கேட்டுக்கோங்க. கடவுளை காட்டுறேன், கடவுள் ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிருவாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கை கால் ஊனத்தெல்லாம் சரி பண்ணுறோம். அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணீங்கன்னா காசு பணம் அதிகமாக கொடுப்பாருன்னு நினச்சி உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் காசை எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பீங்க. நல்ல டாக்டரை பாருங்க, பெரியவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஃபினான்ஷியல் அட்வைசஸ்க்கு தேவையில்லாத உங்ககிட்ட சிக்கிட்டு லைஃபை சின்ன பின்னமாக ஆக்கிக்காதீங்க.